தேவன் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. மகிமை மாட்சிமை நிறைந்த அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா துதிக்கிறோம் 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மகிமை செலுத்துகிறோம். மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவருடைய பிள்ளைகளாக குற்றமாய் கொண்டு வாருங்கத்தாவே ஆராதிக்கும்படியாக தொழுகும்படியாக ஆண்டவரே சமூகத்தில் ஞானத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. எங்களை ஆண்டவரே கூட்டி சேர்த்து சாத்தம் சர்வ வல்லம் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இயேசுவே ஸ்தோத்திர 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 சோத்திர 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 அப்பா மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர 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 சோத்திர சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர 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 இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர சோத்திர சோத்திர மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோத்திர 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 சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. சோத்திர 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 சோத்திரம் ஐயா. இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை இந்த நாள் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா மகு ஸ்தோத்திர 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 சுமந்து கொண்டு வந்த தெய்வமே பாதுகாத்து நடத்தின தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்ர 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 ஏசப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே போற்றுகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திர சோத்ர 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 ஏசப்பா ஸ்தோத்திர. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மகு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திர சோத்ர 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 சோத்ர. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர சோத்ர சோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சோத்ர சோத்ர சோத்திரம் கூடி வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர தேவனே எங்களை அல்லேலூயா ஸ்தோத்திரமுடைய இரத்தத்தினால கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே மோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐக்கியம் கொள்ள கத்தாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தாராதனையில் தேவன் மகிமைப்படும்படி ஆகும் கத்தாவே ஸ்தோத்திரம். கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திர 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 ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனாதிவானங்கள் கொள்ளாத தெய்வமே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர 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 ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர 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 அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனையில தேவன் மகிமைப்பட வேணும். உடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கணும் கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வருகிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்பப்பட வேணும் கத்தாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆவியானவர் உலாவி வருகிற ஆராதனையாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக
வழுவாமல் என்றும் உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக. வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல தேவன் மகிமைப்படும்படியாக, தேவன் வல்லமையாய் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்ன தேவ ஆவியானுடைய ஆளுகை மாத்திரம் காணப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படும்படியான ஆராதனையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நீங்க பேசும், நீங்க ஈடுபடும் இந்த இடத்துல தேவன் வல்லமையாய் வெளிப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வல்லமையினால நிரப்பி இயேசுவே மை ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை உம்முடைய ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை தரிசிக்கத்தக்க கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் தருகிறோம், நீரே பொறுப்பேற்று நடத்துவீராக. ஆமென். இயேசுப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? ஆமென். ஆமென். நம்மை வல்லடிக்கு நீங்களாக்கி காக்கிற ரட்சகர் அவர் ஒருவரே. ஆமென். ஆமென். அந்த தேவனை என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் வைத்ததை மறப்பேனோ என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடுக்கலமே,
உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி
அல்லேலூயா. தூங்குவதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. நல்ல ஒரு அருமையான பாடல். 121ஆம் சங்கீதத்தை எழுதி வைத்த பாடல். நீங்க நல்லா பாடினீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரம் கூட. முடிந்தவர்கள், முடியாதவர்கள் அமர்ந்து கொண்டு. இந்த முழு இருதயம்னு தான் வேதம் சொல்லுகிறது. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி அவரை ஆராதிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். உண்மைதானே? இருதயம் பார்த்தீங்கன்னா பூரா உலக கவலையினாலையும் உலகத்தில் உள்ள பாரங்களால் நிறைந்து காணப்படும். ஆனா உதடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா மகிமைப்படுத்தும். ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். இருதயத்திற்கும் உதடுக்கும். இன்னைக்கு உதடுக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு கிடையாது. இருதயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உலகம் நிறைஞ்சிருக்குது. உதடு எப்படி இருக்குன்னா அவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்குது. இந்த நாளில கூட அப்படி இல்லாமல் உண்மையாகவே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்களா? உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிங்க. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் அவர் எத்தனை நன்மைகளை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார், எத்தனை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். எவ்வளவோ பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரே, நன்மை செய்கிறவராய் இருந்தார் அல்லவா? அதை நினைத்து அவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நல்ல சூழ்நிலையை தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாவது என்று சொன்னபடி உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலே அவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உயர்த்தலாமா? உங்களுக்கு என்ன வார்த்தை வருதோ, என்ன நிலையிலே நீங்கள் அவரை உயர்த்த முடியுமோ, எல்லாரும் உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவரே, கணக்கிலே அடங்காத ஐயா. 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை நாங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்மை செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு 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 அவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு குறைவுகள், எத்தனை சூழ்நிலைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைக்கிறோம். எல்லா சத்துருடைய போராட்டங்களை நாங்கள் அகற்றி போடுகிறோம் ஆண்டவரே. துதிக்க முடியாதபடி தடைகள், துதிக்க முடியாது, தேவனை போற்ற முடியாதபடி வருகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய வல்லமைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம், நிர்மூலமாக்குகிறோம், நிர்மூலமாக்குகிறோம். நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் இப்பொழுது கட்டளையிடும்படி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு அமே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை
எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்லா ஆராதனை உமக்கே. இன்னும் ஒரு தடவை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. படுமா சத்தமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அடுத்த வரியை பாடும்போது கொஞ்சம் யோசிச்சு பாட வேண்டிய ஒரு பகுதி. ஏற்கனவே பலவீனத்தில் பலன் தந்தாருங்கிறது உண்மை. நம்ம ரொம்ப பலவீனமாக இருந்த நேரங்களிலே தேவ பலன் நம்மை இடை கட்டி தான் இன்னைக்கு நான் வந்ததே அப்படி தான் வந்தேன். எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோ இருமல் அது நடுவில் தான் இங்கே வந்தேன். இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் என்பது உண்மைதான். இன்னொரு வார்த்தையை பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சா நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இது உண்மையாக பாடணும். நிறைய பேர் எப்படின்னா உயிருள்ள நாட்களெல்லாம் பாடுறவங்க சொன்னவங்கெல்லாம் போயிட்டாங்க. நிறைய பேர் பாடாமல் மறுபடியுமாக வேறு ஆராதனைகளுக்கு வேறு காரியங்களுக்கு ஆராதனைக்கே வராமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் சொல்கிறது உயிருள்ள நாளெல்லாம் நான் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆனால் எவ்வளோ குறை கர்த்தரை குறித்து எத்தனை தடவை நம்ம குறை பேசிக்கிட்டே இருந்திருக்கிறோன்னு. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம், அதே வாயால் கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல், இல்லை ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே என்னை நீர் உம்மை துதிக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஒருவன் துதியை இழந்து போனான். அவன் துதிப்பான் என்று அவன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அவனோ உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு மேலாக நான் உயருவேன் என்று சொல்லி தன்னை உயர்த்தினானே. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எத்தனை அருமையான வார்த்தை தெரியுமா? அது மறுபடியும் நீங்க சொல்லி பாருங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்கள் யாரு? நீங்க. அவர் துதியை சொல்றோமா? இன்னைக்கு உண்மையான இருதயத்தோட, ஆண்டவரே, என்னுடைய உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை மட்டுமே நான் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே. மனுஷரை புகழ மாட்டேன் ஆண்டவரே. சின்ன உதவி யாராவது செஞ்சால் அவங்கள எவ்வளோ உயர்த்தி பேசுகிறோம். அவர் இல்லைன்னா என் புள்ள கல்யாணமே நடந்திருக்காது பிரதர், அவர் இல்லைன்னா இது நடந்திருக்கா அது நடந்திருக்கான்னு சொல்கிறப்பே உண்மையாகவே நம்ம அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் ஒவ்வொரு வினாடியும் நம்மை விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை காத்து வழிநடத்தி வருகிற தேவன். அவருக்கு எப்படி துதியை செலுத்தணும் யோசிச்சு பாருங்களேன்.
பேருக்காக அல்லங்க, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவீங்களா? உண்மையாகவே புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை, எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய. இன்னும் ஒரு விஷயம் படுமா? எந்த நோயுள்ள எல்லாரும் ஒருமனப்படுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உண்மையாகவே இருதயத்தில் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் இது. ஆண்டவரே உம்மை தவிர நான் வேற யாரையும் உயர்த்த மாட்டேன். ஆண்டவரே மனிதனை நான் உயர்த்த மாட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்திருக்கலாம், நீர் சொன்னால் அவர்கள் உதவி செய்வார்கள். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னால் காகங்கள் ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குமே ஒழிய, கர்த்தர் சொன்னா அதுக்காக காகம் சாப்பாடு கொடுத்துச்சுங்க அதனால காகத்தை கும்பிடுவேன், காகத்தை உயர்த்துவேன். காகம் ரொம்ப நல்ல காகங்க, அதுக்கு எவ்வளோ பாருங்களேன் என் மேல எத்தனை அக்கறை, எவ்வளவு கரிசனை தெரியுங்களா. அதனால அந்த காகத்தை நான் எப்பவுமே நான் துதிப்பேங்க, காகத்தை நான் விட மாட்டேன். அப்படியா? கர்த்தர் சொன்னாதான் காகம் சாப்பாடு கொடுக்கும், கர்த்தர் நிறுத்தினா காக்கா நிறுத்திடும். உண்மையா? உங்க முதலாளி உங்களுக்கு உதவி செய்வார், இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமா, சாரி பார்த்து வீட்டுக்கு போனா சாரி பார்த்து சாப்பாடு கொடுத்தா, இதுக்காக சாரி பார்த்த கும்பிட முடியுமா? சாரி பார்த்த விதவையை உயர்த்த முடியுமா? முடியாது. காரணம், பானையிலே மாவையும் கலசத்திலே எண்ணெயும் குறைய விடாமல் உற்பத்தி செய்தவர் கர்த்தர், பெருக செய்தவர் கர்த்தர், வர்த்திக பண்ணினவர் கர்த்தர். அவரைத்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்குத்தான் நாம் மகிமை செலுத்த வேண்டும். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரமான தேவன். காக்காவ அல்ல, சாரி பார்த்து விதவை அல்ல, நம் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் நாம் உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்மை நடத்துகிறவர் அவர், நம்மை விசாரிக்கிறவர் அவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். அவருக்கு மகிமை செலுத்த கற்றுக்கொள்ளுங்க, அவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. எத்தனை நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் தெரியுமா?
எத்தனை அருமையான தேவன் தெரியுமா? எத்தனை மகிமையான தேவன் தெரியுமா? அவர் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு நேரம் எல்லாம் நினைங்க நினைங்க நினைங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதிசயமா இருக்கு இல்லையா? எத்தனை அற்புதமான பாதைகளில் உங்களை நடத்திட்டு வந்தார். நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு மேலாக தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்தாரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தாரே. அவருக்கு நன்றி செலுத்தலாமே. நல்ல வாயை விரிவாய் திறந்து, ஆண்டவரே, நான் எத்தனையோ குறைவுபடுவேன் என்று நினைத்தேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அஸ்தமித்து போய்விட்டது என்று நினைத்தேன். ஆனால் என் தேவன் எனக்கு ஒரு புதிய விடியலை தந்தி, ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்து, புதிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறேன், புதிய பலனை தருகிறேன், புதிய ஆசீர்வாதங்களை தருகிறேன். புதிதாக என் சத்துவத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு புதிய நம்பிக்கை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் திறந்து வைத்த புதிய வாசல்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஐயா. என்னால் முடிந்தது அதைத்தான் செய்ய முடியும். இதோ நான் ரட்சிப்பின் பாத்திரங்களை என் கரங்களிலே ஏந்தி என் தேவனை நான் தொழுது கொள்ளுகிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு நான் என்னத்தப்பா செலுத்துவேன்? என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே? எத்தனை அருமையான தேவன் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை அற்புதமான தேவன். நல்லா கவனிச்சு பாருங்க. வசனத்தை உங்க இருதயத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு நன்றி செலுத்துங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க எங்க புழுதியில கிடந்தீங்கன்னு தெரியும், எந்த குப்பையில கிடந்தீங்கன்னு தெரியும். எனக்கு தெரியும். அதனால்தான் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கிடந்த புழுதி, நான் கிடந்த குப்பை, தேவன் என்னை அறிவார். அதே போலதான் தேவன் உங்களையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இல்லையா, இன்னைக்கு நான் புழுதியில தான் இருக்கிறேன், நான் சிறுமை எளிமையுமானவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை உயர்த்துகிற தேவன், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கின கர்த்தர் அவர்தான். அவராலே கூடாத காரியம் சொல்லுங்க. உங்களால கூடாதது ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனை அற்புதமான தேவன் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்மை போற்றி புகழுகிறேன் ஆண்டவரே. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஐயா. அந்த நேரத்துக்காக நன்றின்னு சொல்லுவோம். நன்றின்னு சொல்லி அவரை உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், அதிசயமாய் நடத்துகிற தேவன், அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோமா? பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுவோமா? மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடேனும் நீரோ. ஆமென். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்கள்லாம் மாறிடேனும் நீரோ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே இந்த நாளுயிரே. எல்லாருமே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. ஹல்லேலூயா. நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியிலே யாரையும் நம்பிடேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். இருளுள்ள தெய்வமே நீ. ஹல்லேலூயா. அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே இந்த நாளுயிரே.
பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானா, எந்த சூழ்நிலையும் உண்மையாகவே அதை செய்வார். அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை என்னை நம்பி அவர் தந்த ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு பாடுவோமா உண்மையாக? என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆண்டவரே, வா, உம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் நாங்கள் வந்து நிற்கிற ஒரு நாள் எத்தனை பாக்கியமான ஒரு நாள் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற இந்த நாட்கள் ஆண்டவரே, நீ உம்முடைய வருகை சமீபமான இந்த நாட்களிலே இன்றைக்கு துதிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. முழு இருதயத்தோடு உயர்த்தி போற்றி புகழுகிறோம் கர்த்தாவே. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களை, அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை, தள்ளப்பட்ட எங்களை, புறக்கணிக்கப்பட்ட எங்களை ஆண்டவரே நீர் எங்களை பிரித்தெடுத்திட நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம். உம்முடைய எண்ணங்களிலே நிற்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நினைப்பதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத, பிரயோஜனமே இல்லாத ஒரு பாத்திரம், ஒரு களிமண் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு அந்த களிமண்ணை நீர் வணைந்து உமக்கேற்ற நல்ல பாத்திரமாய் வணைந்து உம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறீரே. ஆதாமை அவர் கைகள் வணைந்தது, இன்றைக்கு உங்களையும் அவர் கைகளே வணைந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சிலர் நல்ல பாத்திரமாக வணையப்பட்டிருக்கலாம், ஒரு சிலரை தேவன் வணைந்து கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் அவர் கைகளிலே கெட்டுப்போன பாத்திரமாயிருக்கலாம். ஆனாலும் தேவன் தூர எரிகிறவர் அல்ல. நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்லி தூக்கி எறிகிற தேவன் அல்ல. அந்த களிமண்ணை மறுபடியுமாக எடுத்து பிசைந்து புதிய பாத்திரமாக உன்னை உருவாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உலகம் சொல்லும் நீ கட்டப்பட முடியாது, உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னை மறுபடியும் வணைவேன். மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ எழுந்து நிற்பாய், மறுபடியும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மறுபடியும் உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை அவர் விடுத்துவார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தேவன் நிச்சயமாகவே தருவார். எங்கே நீங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ அங்கே தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிற நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க. யாரும் அமைதலா இருக்கிற நேரம் இல்ல, வாய் மூடி நிக்கிறதுக்கெல்லாம் இது ஆராதனை இல்ல. நல்ல சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்.
உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத ஒரு கிருபை. அவர் எத்தனை நல்ல தெய்வம் தெரியுமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட எல்லாரும் கிருபையே. சத்தத்தை உயர்த்தி தயவுசெய்து ஆண்கள் எல்லாம் பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தேவனே தேவனே மாறாத நல்ல தேவனே. இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. மாறாத ஒரு தேவன், மகிமைக்கு பாத்திரமான தேவன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் வாழுகிற இந்த உலகம் இது மாறும். மனிதர்கள் மாறுவார்கள். மனிதருடைய அன்பு மாறும். கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு மாறும். அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நீ தான் எனக்கு உயிர்லாம் சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு கைவிட்டு போடுவான். ஆமா, திடீர்னு கைவிட்டுறாங்க. என்னன்னா, நீ செய்து எனக்கு பிடிக்கலமா, அதனால நான் போறேன். ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? சிலவேளை நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு கேட்கிறார். இஸ்ரவேலே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படிங்க கைவிடுவாரு? கைவிடாதிருப்பேன்னு சொன்னவர், கைவிடுவதில்லை என்று சொன்னவர் உங்களை கைவிட்டுருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை கைவிடுவார்னு சொல்றீங்களா, இல்ல கைவிட மாட்டார்னு சொல்றீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர். வாக்கு மாறாத தேவன், உண்மையிலே பிசகாத தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உணர்ந்தவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உணராதவங்க அப்படியே இருங்க. மனிதர்கள் அன்பெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, எஜமானுடைய அன்பு, நண்பர்களுடைய அன்பு எல்லாம் மாறும். என் தேவன் ஒரு காலும் மாறவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தகப்பனே, எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. இன்றைக்கு உம்மை ஆராதிக்க வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, உங்களை அறிகிற அறிவு உண்டாகட்டும். இன்னும் அதிகமாய் உங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். Praise the Lord. Hallelujah.
ரொம்ப கஷ்டமாக தொண்டை வலி, உதடெல்லாம் புண்ணு, நாக்கெல்லாம் புண்ணு. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டேன். போன வாரம் ரொம்ப சிரமப்பட்டு தான் தேவனுடைய காரியங்களை செய்தேன். இன்றைக்கி அருமையான ஐயா அவர்கள் நமக்கு வருவதற்கு தேவன் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பேசுகிறது கேட்குதா? கேட்டாலும் கேட்ட மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த நாளையிலிருந்து யார் யார் ஜெபிக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். தெரியுமா எல்லாருக்கும் நாளையிலிருந்து யார் வரணும்னு? காலையில் 5 மணிக்கு நீங்கள் நாளையிலிருந்து காலையில் வர வேண்டியவர்கள். அருள்மணி டீச்சர் காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு ஃபோன் போட்டு எங்களோடு வரணும். நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் குடும்பமாக வரணுன்னாலும் வரலாம். ஆனால் எல்லோரும் குடும்பமாக தான் வர சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் குடும்பமாக நான் வந்தேயா காலையில் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? ஏன்னா ஊழியக்காரன் நன்மைக்கு சொல்லுவான். சில நேரம் உங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக விஷயங்கள் வெளிப்படும். ஒரு சிலர் எனக்கு தெரியும் குடும்பமாக வர்றது, அவங்க வாய்ஸை காதில் நிச்சயம் கேட்கும். எனக்கு குடும்பமாக வரணும். அதுதான் நான் சொன்ன ஒரு காரியம். நாளையிலிருந்து 19 நாளைக்கு 19 அருள்மணி டீச்சர், 20 வேதமணி சகோதரி, 21 திலீப்பு இங்கே வரவே இல்லை குடும்பம். அடுத்து 22 ஹெலன் தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றா, அதனால் அவள் வரணும். 23 ரூபிக் லாரா, 24 எப்சி இன்றைக்கி வரலை சர்ச்சைக்கு. இவங்க எல்லாரும் காலையில் குடும்பமாக தேவ சமூகத்தில் வரணும். மீதி அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி 1ஆம் தேதி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன்னா 1ஆம் தேதி என்ன சொன்னேன்? வீட்டில் போகும்போது என்ன செய்யணும்னு சொன்னேன். எத்தனை பேர் அது செஞ்சீங்க? வயசில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அதை செய்யணும். உங்களுக்காகத்தான் அதை சொன்னோம். சரி, அந்த விஷயத்தில் நீங்கள் பாக்கியவான்கள். வருகிற இந்த வாரத்தில் பெண்கள் ஆன்லைனில் ஜெபம் நடத்துவதற்கு வாரத்துக்கு 2 பேரோ 3 பேரோ நீங்கள் அது லாஸ்ட்டில் முடிவு பண்ணி சொல்லிட்டு போங்க. பெண்கள் நம்ம லைவில் செக்ஷனில் செயல்படுவதற்கு, வாலிய பிள்ளைகள் அது மாதிரி நீங்கள் செயல்படணும். அதையும் சொல்லிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 பேருக்கு சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகள் வசனம் சொல்வதற்கு வசனம் 2 விதமாக போடணும். சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய பிள்ளைகளுக்கும் ஒரே வசனம் சரிப்பட்டு வராது. பெரிய பிள்ளைகளுக்கு ஏற்ற வசனமும் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற வசனமும் என்ன செய்யணும்? போடப்படணும். இன்றைக்கி யார் யார் வசனம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு டெய்லி வசனம் வருது. 7 வசனம் வரும், இல்லைன்னா 6 வசனம் வரும். அப்போ அவனுக்கு இதை கொடுங்க, மைக்கு. நான் சொல்லும்போது சொல்கிறா வசனம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நாங்கள் இங்கே நோட் பண்ணுவோம். உங்களுக்கு பரிசு உண்டு. சரியா? ஆமாம், எல்கேஜியிலேருந்து வசனம் சொல்லணும். சின்ன பையன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்காம விடுவீங்களா?
பசிக்கும்ல, சாப்பாடு கொடுப்பீங்களா? வசனத்தை கொடுங்க முதல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அண்ணன் மக ஒருத்தி, அவனுக்கு 3.5 வயசு, 3 வயசு 4 வயசுக்குள்ளே தான் இருக்கும். பைபிளை எழுத்துக்கூட்டி வாசிக்க படிக்க வச்சுருக்கா. நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த பையன் எழுத்துக்கூட்டி சங்கீதத்தை வாசித்து அவங்க அம்மாட்ட சொன்னதான் சாப்பாடு. 4 வயசு பையனுக்கு. நம்ம இப்படி வாயை பலாந்து என்ன செய்வோம், பேச சொல்லி கொடுப்போம், வசனத்தை சொல்லி கொடுக்க மாட்டோம். 4 வயசு பையன் எங்க எழுத்துக்கூட்டி வாசிக்கிறான் பைபிளை. வேணா சந்தேகத்துக்கு அவனை கொண்டு வந்து விண்ணத்தில் நிறுத்துகிறேன். உங்களை தெரியும். உங்கள் பிள்ளைய அப்படி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லித்தரேன். இப்படி வளர்க்கணும். அப்படி படிக்கலைன்னு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அவள் அப்படி தான் சொல்லுவாள், நீ படிக்கலை சாப்பாடு என்ன செய்யாது, கிடையாதுன்றான். 4 வயசு பையனுக்கு தப்பாக எழுத்தில் தப்பு இருந்தால் அவங்க அம்மாட்ட போய் தப்பா இது கரெக்டா அப்படின்னு கேட்பான். ஆமாம், இஞ்சு கரெக்டா, இச்சு கரெக்டா, இட்டு கரெக்டான்னு கேட்பான். அது நீங்கள் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை ஊட்டுங்க. அது ரொம்ப நல்லது. சரியா? புரியுதா? ஆண்டவருக்கு மகிமை. இந்த சுற்றுலா போகணும்னு சொன்னீங்க. பணம் அந்த சிஸ்டர் கையில், கிளாரா சிஸ்டர் கையில் கொடுங்க. நீங்கள் கொடுக்குறத வந்து தூரமாக பக்கமாக நாங்கள் முடிவு எடுப்போம். சரியா? அது ரெண்டு நாள்னால் ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சு சத்திய வசனத்தை கொடுத்து நல்ல ஒரு திருப்திகரம், போகிற இடத்துல ஊழியம் செய்து, சுற்றுலா போனோம், ஊழியம் செய்தோம், வசனமும் கேட்டோம் அப்படின்னு வரணும். சும்மா போயிட்டுலாம் நிச்சயக்கூடாது, சுற்றி பார்த்துட்டு வரக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. இந்த நாளில் என்னுடைய உண்மையிலே அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அருமையான அவர் தாசனுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவநாமம். உபவாச ஜெபம் 28 தானே? தேதி என்ன? அடுத்த வாரம் சொல்லிக்கலாம். இன்றைக்கி அவங்க வரவே இல்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு நேராக போக போகிறோம். செய்தியை கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமொழிகளின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியை அழியும். யோவான் 1:2. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதிகாரம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சரி, 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பைபிள் வச்சுருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாமா? பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து பைபிள் வாங்கிக்கோங்க. சரியா? இது ஒரு பெரிய பொக்கிஷம். இது நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இல்லை என்னால் வாங்க முடியலைங்க, வசதி இல்லைன்னா சொல்லுங்கள் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் ஃப்ரீயாக வாங்கி தருவார். ஒரு பாரத்தை பாஸ்டர் மேலே வச்சுட்டு போகிறேன். சரி, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அது ஒரு பகுதி 7லிருந்து 11 வரைக்கும். இந்த பேதுருவை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அந்திரேயாவை முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இப்போ அந்திரேயா போய் பேதுருவை கூட்டிகிட்டு வர்றார். வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த உடனேயே பேதுருவை அந்திரேயா கூட்டிகிட்டு இயேசு கிறிஸ்துவிட நிறுத்துறாரு. இயேசு கிறிஸ்து அவரை பார்த்த உடனே சொல்கிறாரு, நீ சீமோன், உனக்கு கேபா அப்படின்னு பேரிடுறேன்னு சொல்லி பேரையும் மாற்றினார். இந்த பேதுரு வயசில் கொஞ்சம் மூத்தவர், ஆனால் ரொம்ப கோபக்காரர். இவருக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஒரு தொழில் இருந்துச்சு. என்ன தொழில்?
மீன் பிடிக்கிற தொழில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இனிமேல் நீ என்ன பண்ண மாட்ட, மீன் பிடிக்க மாட்ட, மனுஷரை பிடிப்ப அப்படின்ட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் படிப்பறிவு இல்லாதவர். பவுல் நல்ல படித்தவர், கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து படித்த நல்ல, அதாவது நல்ல நிலையில் படித்து எல்லாத்தையும் சட்டங்களெல்லாம் தேர்னவர், வேதத்தை சொல்லுவாங்கள்ல கரைச்சி குடிச்சாருமாங்கள்ல, அப்படி நியாயப்பிரமாணம் எல்லா பிரமாணங்களையும் படித்து முடித்தவர். இங்கிட்டு பேதுரு பார்த்தீங்கன்னா எதை குறித்தும் கவலைப்படாது, நல்லா போக வேண்டியது, மீன் பிடிக்க வேண்டியது, பேசாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கர்த்தர் அவரை பிடிச்சாரு, பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாரு நீ இனிமேல் மனுஷனை பிடிப்பேன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு 3.5 வருஷம் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எத்தனை ஆண்டுகள்? 3.5 ஆண்டுகள் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அதில் பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக பேசுவார், ஸ்பீடாக, எதையுமே கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டு பேசுறது கிடையாது, புரிஞ்சு பேசுறது இல்லை. நம்மளாம் பேசுவோம்ல, நம்ம எப்படி பேசுவோம்? சொல்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவோம்ல இல்லையா? என்ன சொல்ல வர்றாங்கன்னு காதில் வாங்க மாட்டோம். இங்கே நீங்கள் காதில் வாங்குவீங்க, ஏன்னா உங்களை பேச விட்றதில்ல. நீங்கள் பேசாமல் உட்காந்து கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் எங்களை பற்றி பேசிகிட்டே போகலாம். இன்றைக்கி பார்த்தியா எப்படி பேசினாருன்னு, வேணும்னே அப்படி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை என்னையே தான் திட்டினாருன்னு சொன்னாலும் சரி, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு பேசுவதற்கு நாங்கள் உரிமை தர்றதில்லை. விட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க, நாங்கள் போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எவ்வளோ நல்லா பேசுவீங்கன்னு. சரிதானா? அப்போது இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி கொட்டை மாங்கல் அப்படி தானே சொல்லுவாங்க. முந்திரி பழத்தில் எப்படி வரும்? கொட்டை வெளியே வரும், உள்ளே இருக்க வேண்டிய கொட்டை என்ன ஆயிடுச்சு? அதனால தான் அது சொல்லுவாங்க. என்ன, மாம்பழத்தில் எங்கே இருக்கும் கொட்டை? முந்திரி பழத்தில். ஆமாம், எல்லாத்துலேயும் வேகம். இதெல்லாம் உமக்கு நேரிட வேண்டியதில்லை ஆண்டவரே, நீர் என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது? ஆமாம், உங்களுக்கு ஏதாவது நடக்குமா? அதெல்லாம் நாங்கள் இருக்கோம்ல. எப்படி? நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? புரியுதுங்களா? இப்போ டீச்சரே சொல்லுவாங்க நான் இருக்கேன்ல, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரி. ஆமாம், நான் இருக்கேன்ல, அந்த மாதிரி கேஸ் தான் அது. ஆனால் ஓட முடியாது, நடக்க முடியாது, அது வேறு பிரச்சனை. ஆனால் வேகம். இப்படி என்ன நடந்துச்சு? இவர் என்ன பண்ணுறாரு, என்ன செஞ்சிட்ருக்காரு? எல்லாத்துலேயும் இப்படியே பேசணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லைப்பா நீ தான் என்னை மறுதளிக்க போகிறேங்கிறாரு. சீஷர்கள் எல்லாரும் தான் இருக்காங்க, மறுதளிக்க போகிறேங்கிறாரு, மறுதளித்தார். இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு பேதுரு எழுதின இந்த நிருபம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? 2 3 இங்கே நான் எல்லாரும் வாசிச்சிருப்பாங்களா? உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, எல்லாரும் எத்தனை தடவை வாசிச்சிருப்பீங்க? எத்தனை தடவை? ஒரு தடவை, 2 தடவை, நிறைய தடவை. பாஸ்டர் அம்மா நிறைய தடவை வாசிச்சிருக்காங்க. பாஸ்டர் சொல்ல வேண்டியதில் அவர் மறுபடியும் படிப்பார். நீங்கள்லாம் வாசிச்சிருக்க மாட்டீங்க, அதிகமாக வாசிச்சிருக்க மாட்டீங்க, சிலர் வாசிச்சிருக்கவே மாட்டீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் போய் மறுபடியும் வாசித்து பாருங்கள். இந்த பேதுரு, படிப்பறிவில்லாத பேதுருடைய நிருபத்தை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அறிவு பத்தாது. எனக்கு அறிவு பத்தாது, உண்மையை சொல்கிறேன், எனக்கே பத்தாது. ஏன்னா அத்தனை ஆழமான காரியங்களை அவர் எழுதி வைக்கிறார், அத்தனை வெளிப்பாடுகள். இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதினாரு, விட்டு கொடுக்கணுமே. பரிசுத்த ஆவியானவர் எழுதுவதற்கு விட்டு கொடுக்கணுமே. பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு விட்டு கொடுக்கணுமே. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக செயல்படுவதற்கு விட்டு கொடுக்கணுமே. நாம தான் விட்டு கொடுக்க மாட்டோமே. நமக்கு தான் நம்ம சுய நீதி பெருசாக இருக்க, நம்ம சுயம் பெருசாக இருக்க, நாங்கிற எண்ணம் பெருசாக இருக்க, நம்ம தலையில் தான் அவ்வளோ பெரிய இது வச்சுருக்கோமே. நாங்கள் தான், நான் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு அவர் விட்டு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம் ரொம்ப பலவீனமான மனிதன், நமக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு கர்த்தரோடு நடக்க தொடங்கினதுனால தான் கர்த்தர் அவரை அபரிமிதமாக ஆசீர்வதிச்சார். அவருடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது என் ஆண்டவரை நேராக சிலுவையில் அரைஞ்சாங்க, என்னை அப்படி அறையாத தலைகீழ அறைன்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த பேதுரு இந்த நிருபத்தை 2 லெட்டர் எழுதுறார். இதில் இந்த வசனத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் என்ன புத்தியோடு இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக
ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்னு சொல்லி முடிக்கிறார். அந்த இடம் முடியுது அதோட. அதுக்கப்புறம் தொடர்றாரு. சரி, இப்போ கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பேசுகிற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. உணர்த்துகிற தேவன், உருவாக்குகிற தேவன், வழிகாட்டுகிற தேவன், வாழ வைக்கிற ஒரு தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதை நீர் அறிவீர். நீரே அழைத்து வந்தீர். இவர்களை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொருடன் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீர் அல்லவா? இன்றைக்கு எங்களால் முடிந்த அளவு இதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இது பாருங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இது எந்த அளவில் நீங்கள் உணர்றீங்கன்னு தெரியல. உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை தாமதமாகும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் கூட சில கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, என்னையாது அவர் வர்றது எவ்வளோ நாள் ஆகிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டே தான். இது எப்போ எழுதுனது? 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த எழுதி 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்து வரல. அப்போ என்ன கேட்குறாங்க? என்னப்பா அது? இயேசு கிறிஸ்துவே வரல, நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வருவாருங்கிறியே, எங்கே இருக்கு? அவர் தான் வரலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் அந்த வார்த்தையை சொல்லுவதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் பேதுரு சொல்லும்போது தான் சொல்கிறாரு, இல்லைப்பா, தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாள். எத்தனை வருஷங்க? 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், அப்போ ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் இருக்கிறது. நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். அப்போ இன்னைக்கு எத்தனை நாள் தான் ஆயிருக்கு? 2000 வருஷம்னா சொல்லுங்க. தேவனுடைய பார்வையில் எத்தனை நாள்? 2 நாள். எவ்வளோ பெரிய வெளிப்பாடு தெரியுமா? எவ்வளோ பெரிய வெளிப்பாடு! சாதாரண வெளிப்பாடா? 1000 வருஷம் ஒரே நாள் தேவனுக்கு. 2000 வருஷம் 2 நாள் தான். நீ தாமதம் இருக்கிறாரு, வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஏன் அவர் தாமதிக்கிறார்? வேற ஒன்றும் காரணமே இல்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர் தாமதமா இல்ல. எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாது ஒருத்தர் கூட அப்படிங்கிறது அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம். ஆனா என்ன நடக்குது? அவர் என்ன நினைக்கிறாரு? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று நினைத்து அவர் தாமதிக்கிறார். சரி, எல்லாரும் மனம் திரும்பிடுவாங்களா? இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? இல்ல. அதுவும் உண்மைதான். இப்போ 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி பேர் நாளைக்கு ரட்சிக்கப்படுவாங்களா? கிடையாது. இதில் ஒரு கூட்ட மக்கள், அவரை அறிந்து கொண்டவர்கள், அவரை தெரிந்து கொண்டவர்கள், அல்லது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அவரை சேவிக்கிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? இல்லை, எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை கேட்டு இவர்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த எண்ணம் அவரை தாமதப்படுத்துது, தேவன் வருகையை தாமதப்படுத்துது. அதற்கு சில காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இஸ்ரவேலுக்கு ஒரு நாடு எப்படின்னு கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாம். ரெண்டு காரியங்களை நான் சொல்றேன். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் அவைகள் துளிக்கதை நீங்கள் காணும்போது என்ன காலம் சமீபமாயிடுச்சு? வசந்த காலம் சமீபமாயிற்று. இயேசுவே,
ஆ ம் அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருப்பா. அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் மக்கள், மற்ற எல்லா ஜனங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமாக ஒரு நாடு இல்லை. அவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே பரவி இருந்தாங்க. உலகம் முழுவதும். நம்ம நாட்டில் எங்கே இருந்தான்னு கேட்டிங்கன்னா கொச்சினில் இருந்தாங்க அவங்க. நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஜூ ஸ்ட்ரீட்னு போட்டிங்கன்னா யூத தெரு அங்கே இருக்குது. ஜூ ஸ்ட்ரீட்னே இருக்குது. யூதர்களுடைய ஆலயம் இருக்குது. நான் போயிருக்கிறேன், ரொம்ப வருஷம் முன்னாடி போயிருக்கிறேன். அங்கே அந்த ஜனங்கள் வந்து தங்கியிருந்தாங்க. அவர்களுக்கு தனி நாடு கிடைச்ச உடனே, அந்த நாடு அவங்களுக்கு கிடைச்ச உடனே தான் இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டாங்க. இப்போது இந்த ஜனங்களை குறித்து தான் அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஒரு தனி நாடு உண்டாகும் அதுவரையிலே. அதான் அத்திமரம் துளிர்க்கிறது, துளிர்த்துருச்சு. இந்த அத்திமரம் துளிர்க்கிற வரைக்கும் கர்த்தர் பேசாமல் இருந்தார். இப்போ அவர்களுக்கென்ற ஒரு நாடு வந்த பிறகு இதான் முடிவு சமீபமான காலம். முடிவு சமீபமாயிருச்சுன்னு சொல்கிற காலம் என்னன்னா, அவர்களுக்கென்று ஒரு நாடு. ரெண்டாவது இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல. யார் நாட்கள்ல நடந்தது போல? நோவாவின் நாட்களை கொண்டு வந்து குறிப்பிடுறாரு லூக்கா. மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும். பாருங்க, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி நடக்குமா? நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சோ அப்படி நடக்கும். லோத்தின் நாட்கள்ல என்ன நடந்ததோ அது நடக்கும். அப்படி நடக்கும்போது பாருங்க, ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும்னு சொல்றாரு. அப்படியே நடக்கும். இதுல மாற்றமே இல்லை. நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? இப்போ எங்கே போகணும்? நீங்கள் ஆதியாகமத்துக்கு போகணும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நோவாவின் நாட்களில் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம். என்னதுங்க? இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை 6ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விஷனமா இருந்துச்சாம். எப்படி பாருங்களேன். ஒரு மனிதர்கள் நாம் என்ன செய்வோம் பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளை வந்து பெற்று எடுக்கிறோம், வளர்க்குறோம். இப்போ அந்த பிள்ளை சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. அந்த பிள்ளை சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. டேய் ஒழுங்காடுறா, நல்லா படிடா, நல்லா வேலை செய்டா எல்லாம் சொல்கிறோம். அவன் ஒவ்வொன்று கேட்டுட்டு போய் குடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை திருடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஊரை சுற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு? ஆண்டவர் ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்ததுனாலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அப்படி சொல்லுவீங்களா? இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் ஐயா. இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் ஐயா. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, இவனை நான் கட்டினதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் ஐயா. ஏன்? கணவன் அத்தனை பாடுகளை பட வைக்கிற கணவன் உண்டு. சிலர்லாம் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு என்னை ரோட்டில் பார்க்குறா. ரோட்டில் பார்த்துட்டு சொல்கிறா, அந்த பிள்ளை சொல்கிறா, காலமெல்லாம் நான் வேலை பார்த்து சாகணும்னு என் தலையில் எழுதியிருக்குப்பா அப்படிங்கிறா. அழுகிறா நடு ரோட்டில் நின்றுட்டு. ஏன்னா புருஷன் ஒரு வேளைக்கு உருப்படியாக போக மாட்டான். நல்ல பிள்ளை. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடிகிறது. எதிர்பார்த்தபடி இல்லை. அன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார், ஜனங்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க, நீதியாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் எப்படி அவர்களுடைய இருதயத்தின் நினைவை போயிடுச்சு. நித்தமும் என்னவாது?
பொல்லாதாயிடுச்சு. தீமையான நினைவுகள், தீமையான யோசனைகள், தீமை செய்யும்படியாகவே சிந்திக்கிறார்கள். தவறான காரியங்களை யோசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவன் அருவருக்கிற வாழ்க்கை. இப்ப தேவன் பார்த்தாரு, எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சு போடணும் முடிவு பண்ணும்போது, இப்ப பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் பாருங்க. 8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கர்த்தருடைய கிடைத்தது. கண்களில் கிருபை கிடைத்தது. உங்க பேரை சொல்லி நீங்க போட்டுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைச்சிருச்சு? நீங்க எல்லாருமே கிருபை சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே வாழ்க. சொல்லுங்க, சந்தோஷமா தான் சொல்லுங்க. அதையும் அப்படி உருன்னு, கிருபை பெற்றவளே வாழ்க. உனக்கு அவர் கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற. இல்லைன்னா நீயும் ஊர் சுத்திட்டு இருப்ப. இல்லைன்னா நோவாவின் நாட்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நீயும் அலைஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆனா அவர் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது, அதனால இங்க நீ வந்திருக்கிற. அதனால தான் பார்த்தீங்கன்னா நோவாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்ப தேவனோட சஞ்சரிக்கிறதுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கைப்பிடிச்சு அவரோட நடக்கிறதா? இப்போ எங்க இருக்கீங்க? நீங்க தேவனோட இருக்கிறீங்க, தேவனோடு வாழ்றீங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் உங்க கூட தான் வருவார். நீங்க நடந்துகிட்டு இருப்பீங்க, பேசணும். நீங்க பேசுறதில்ல, அது ஒன்று தான் பிரச்சனை. நீங்க தேவனோட சஞ்சரிக்கிறவர்கள். அப்ப நோவா தேவனோடு சஞ்சரித்ததுனாலே தேவன் அவனுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. உலகத்தை நான் அழிக்க போகிறேன்ப்பா. ஏன்னா எப்பொழுதுமே தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். அப்ப நான் அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. இப்ப நமக்கும் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? நமக்கு ஒரு பேழை உண்டு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு என்ன பேழை? பேழை கட்டி வச்சிருக்கீங்களா? எங்க கட்டி வச்சிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பேழை. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பேழை. அந்த பேழைக்குள்ளே நம்ம குடும்பம் வந்து இருந்தா, அதான் நீதிமான் எப்படி இருப்பானா? பனைய போல செழிப்பான்ல. நீதிமான் வந்து அவன் வந்து அப்படியே சந்தோஷமா, நீதிமான்கள் கர்த்தருடைய கூடாரத்தில் சந்தோஷமா வந்து உட்கார்ந்து இருப்பார்களாம். நீதிமொழிகள் 18:10 நினைக்கிறேன். ஆசிங்க. கரெக்டா? சொல்லுங்க. பேழைக்குள்ள அவன் சுகமா இருந்தான். இப்ப நீங்க எங்க போய் சுகமா இருக்கிறீங்க? ஐயா, எனக்கு யாவப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் படுற பாடு. பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனா நீங்க இருக்கிற இடம் எது? இயேசு கிறிஸ்து என்னும் ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலமா உள்ள வந்து தங்கிட்டீங்க. ரூத் வர்றா இல்லையா? ரூத் வரும்போது அவன் சொல்றான் பாத்தீங்களா, போவாஸ் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்த. எங்க வந்தாவ? மோவாப் தேசத்தை விட்டு எங்க வந்துட்டா? பெத்லகேமுக்கு தான் வர்றா. அப்ப பெத்லகேமுக்குள்ள நுழைஞ்சவன் அவன் சொல்றான், இல்ல நீ எங்க வந்திருக்க தெரியுமா? நீ எங்க வந்துட்ட தெரியுமா? நீ மோவாப்ல இருந்த, பாவ பூமியில இருந்த, பரிசுத்தம் இல்லாத இடத்துல இருந்த, தீமையான மனிதர்கள் நடுவில் இருந்த. மோவாபேர் கொடூரமானவர்கள். அவங்கள்ட்ட இருந்த நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அங்க இருந்து இங்க வந்த பாத்தியா? ஆபிரகாம் கூப்பிட்ட போது வந்த மாதிரி நீ வந்த பாத்தியா? இது என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிறகுகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்தபடியினாலே உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டே வரும். ஒரு நாள் நீ நிறைவான பலனை காண்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? எங்க இருந்து எங்க வந்துட்டீங்க நீங்க? ஐயா, விக்கிரக ஆராதனையில இருந்த நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்து சேர்ந்துட்டோம்? பரிசுத்தமான ஒரு தேவ ஆராதனைக்குள்ள வந்துட்டோம், தேவனுக்குள்ள வந்துட்டோம், தேவனுடைய நிழலிலே வந்துட்டோம், தேவனுடைய செட்டைகளின் மறைவில் அடைக்கலமாய் வந்துட்டோம். அப்ப கர்த்தர் எங்க கொண்டுட்டோம்? அதான் ஒரு பேழை இயேசு. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து நீங்க அமர்ந்துட்டீங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், என் கரத்திலிருந்து ஒருவன் உன்னை சொல்லுங்க. வசனம் வாசிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? என்கிட்ட எப்படி சொன்னீங்க? நீங்கள் வந்தவொடனே கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? நாங்கள் வாசிச்சிருக்கிறோமே, வாசிக்காமல் கூட வாசிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கலாம். நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கீங்க. அவர் சொல்கிறாரு, என் கரத்திலிருந்து ஒருவன் உன்னை பறித்து கொள்ளவே முடியாதுங்கிறாரு. அப்புறம் என்ன? அப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஹலோ, சொல்கிறது புரியுதா? கவனிக்கிறீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? கர்த்தருடைய
கரத்தில் இருக்கிறீங்க. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு பயமாக இருக்குது? ஏதாவது ஆயிரும் நினைக்கிறீங்க, ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன், அது ஆயிடுமோ இதாயிடுமோ. எதுவும் ஆகாது. உன்னை தொடுவோம், அவரை போய் தொட்டுட்டு தான் உங்ககிட்ட வரணும். அவரை தொடணும். அவரை தொடறதுக்கு தைரியம் இருக்கா? அவரை தொட முடியுமா? எத்தனை மகிமையான தேவன்! அவர் கிட்டக்கே போக முடியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திற்குள்ளே தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏதோ நிராதரவா இருக்கிற மாதிரி, எனக்கு அது சரியில்லை பிரதர், இது சரியில்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. உண்மை என்ன? கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய நிழலில் இருக்கிறீர்கள். நோவா பேழையை கட்ட வச்சார், சரியா? நோவாவை காப்பாற்றினார். இன்னைக்கு இப்போ இங்கே வாங்க. இன்னைக்கு நோவாவின் நாட்களிலே நடந்ததை போல நடக்கிறதா இல்லையா? 2000 ஆண்டுகள் கழித்து அது நடந்தது. ஏறக்குறைய 4000 வருஷம். இப்போ 4000 ஆண்டுகள் கழித்து நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்துருக்கீங்களா? நோவாவின் நாட்களில் என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்குது. நீங்கள் எந்த செய்தியை பாருங்கள், அங்கே திருடிட்டாங்க, வஞ்சித்துட்டாங்க, ஏமாத்திட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், எல்லாம் இதுதான் கேள்விப்படுவீங்க. ஒரு பேப்பர் எடுத்து படிக்கலான்னா மனசே உடையுது. அவ்வளோ காரியங்கள். அப்பாவை பிள்ளை வெட்டி கொண்டுட்டாங்கிறான், மகன் வந்து அப்பாவை வெட்டிட்டான், சொத்து தரலைங்கிற சண்டையில் அப்பாவை வெட்டி கொலை செஞ்சாங்கிறான். இது என்ன? நான் சொன்னேன்ல, இவனை பெற்றதுக்கு பெத்து போடாமே இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, எத்தனை கொடுமையான காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். சொல்ல வாய் கூசுது. அவ்வளோ வேதனையான காரியங்கள். பெத்த பிள்ளைய கொண்டு போடுறா, பெத்த பிள்ளைய கொலை செய்யறா. எப்படி இருதயம் வருதுன்னே தெரியல. முடியாது. 10 மாசம் சுமந்து அந்த பிள்ளைய ஆசையா வளர்த்து அந்த பிள்ளை கழுத்தை நெரிச்சு கொள்ள எப்படியா மனசு வரும்? அந்த மனம் எங்க இருந்து வந்துச்சு? நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம வாழ்ற காலத்தையும் நீங்க வாசிக்கிறதெல்லாம் சும்மா என்னத்தையோ பார்த்துட்டு போகாதீங்க. கொஞ்சம் சிந்திங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்க. என்ன அப்படி நடக்குது? மனுஷங்க சரியே இல்லை அப்படி சொல்ல வேண்டாம். இவ்வளவு நடக்குது. என் இயேசுவினுடைய வருகை சமீபமாயிருச்சு. என் ஆண்டவர் வரப்போகிறார். இதோ அவர் வாசல் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவின் நாட்கள், லோத்தின் நாட்கள், லோத்தின் நாட்கள் இதைவிட கொடுமை அன்னைக்கு. அதனால தான் அந்த 2 பட்டணத்தை தப்புவிக்கவே இல்லை. ஆபிரகாம் போய் கேட்குறாரு, ஆண்டவரே ஒரு 50 நீதிமான் இருந்தா சரிப்பா போப்பா, இல்லை கோச்சிக்காதீங்க. எத்தனை பேர் இருந்தா? ஒரு 40 பேர் இருந்தானா விட்டுருவீங்களா? சரி விடு, 40 பேர் இருந்தால் விடுறதில்ல. 30, 20, கடைசியாக 10 கேட்குறேன். ஆண்டவர் சொல்ற 10 பேர் இருந்தால் கூட சோதோமையும் குமாரமையும் நான் அழிக்கிறது இல்லைங்கிறாரு. என்ன கொடுமை தெரியுமா? 10 பேர் கூட இல்லை, ஒரே ஒருத்தன் தான், லோத்து மட்டும்தான். இப்போ என்ன செய்யணும்? அழிக்கணும், இவனை மட்டும் காப்பாற்றணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதுதான். நீங்கள் ஒரு ஆள் தான் தப்பிச்சு வந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாக்க, உங்களை எடுத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஆமாம், சரியா? ஆமாம். கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனெல்லாம் சப்போர்ட் பண்ணி, இவருக்கு கொஞ்சம் வழி விடுங்க, இவர் கொஞ்சம் இடம் கொடுங்க, இந்த கல்யாண வீட்டில் போய் சாப்பிட உட்காருவாங்க. இது என்ன சேரு? இல்லை என் வீட்டுக்கார் வருவார், இல்லை என் மனைவி வருவா, என் பிள்ளை வருன்னு உட்கார்றதெல்லாம் இங்கே ஒன்றும் செல்லுபடி ஆகாது. சரியா? அது கல்யாண வீட்டில் தான், இங்கே ஒன்றும் வேலை ஆகாது. அப்போது லோத்தின் நாட்கள் எப்படி இருந்தது? இது இதை விட கொடுமை. அது ஏற்கனவே அந்த கொடுமை இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? அப்படிப்பட்ட கொடூரமான காலத்தில் நம்ம இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? சட்டமாக்கிட்டான். ஆணோட ஆண் திருமணம் பண்ணலான்னு சொல்லி அநேக நாடுகள் சட்டத்தை ஏற்றிட்டான். ஒரு பாஸ்டர்ட்ட போய் நிற்கிறான் அமெரிக்காவில், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வையுங்கிறான். ஒரு 2 பேர். அவன் சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அவன் சொல்கிறா, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு கூப்பிட்டு கண்டிக்குது. ஏன்? சட்டம் இல்லை, அரசியல் சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிந்து தானே ஆகணும். கல்யாணம் பண்ணி நான் பண்ண மாட்டேன், என் தேவனுக்கு விரோதமான காரியம். என்ன உச்சத்தில் இருக்கான் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ கொடூரமான வாழ்க்கை. அப்படியே பிசாசுக்கு இடம் கொடுத்து வழி விலகி போயிட்டானுங்க. வழி விலகிட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள், இது லோத்தின் நாட்களில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கொடூரமாக இருக்கும். பெண்கள்லாம் இருக்கனால அதை பேசவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ கேடு. கவிழ்த்து சுத்தமாக ஒருத்தவங்க கூட இல்லாமல் சாம்பலாக்கி போட்டார், சாம்பலாக்கினார். இன்னைக்கும் அதே நடக்கிறது.
நீங்கள் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி அதே பாவங்கள், அதே அக்கிரமங்கள், அதே மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை கொடுமையில் உலகம் இருக்குது தெரியுமா? இதன் நடுவில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய ஒரு காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் பேதுரு எழுதுறாரு. எப்பா அந்த பேதுரோட ரிட்டனை கொஞ்சம் நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. விழித்திருங்கள். யாருடைய எதிராளி? யாருடைய எதிராளி? உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான்னு சொல்றாரு. உங்களுக்கு இருக்கானா? இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு எதிரியே இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்காங்க. சும்மா பிரதர், இவங்க பார்த்தீங்களா, பிசாசெல்லாம் கிடையாது பிரதர் உலகத்தில். சும்மா இவங்களா எதையாவது கதை கட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிசாசு அப்படியும் நம்ப பண்ணுறான் பாருங்க. சாத்தான் சபையே வந்துருச்சு, சாத்தான் ஆராதிக்கிற ஆராதனைகள் நடக்குது, பிள்ளைகளை வஞ்சிக்கிறாங்க, நிறைய பேர் கூட்டிகிட்டு போகிறானுங்க, பிள்ளைகள் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது பிரதர். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தில் எழுதலைன்னா நான் பேச போகிறதில்ல, சரியா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழிச்சிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய, நல்ல எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு பாருங்க. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். யாரை விழுங்கலாம்? யார் நமக்கு அகப்படுவா? யாரை பிடிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? யார் ஒருத்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்குறாங்களோ அவங்கள பிடிச்சி போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட தான் அவன் வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தான் அவனுக்கு டார்கெட்டே கிடையாது. யாரை தேடுறான் தெரியுமா? அவன் கையிலிருந்து கர்த்தர் பலவந்தமாக பறிச்சார்ல உங்களை. நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் எங்கே இருந்தீங்க? அவனுக்கு அடிமைப்பட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நடந்தோம். இப்போ அவனுக்கு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் முறிச்சிட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார். இப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். ஏற்கனவே நாம் எல்லாரும் யாரு? இருளின் பிள்ளைகள். ஆமாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளை இல்லையா? நான் இன்னும் கூட சில இருள்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவார். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நிச்சயமாக வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவார். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் வேற. நீங்கள் ஒளியின் தேவன், ஒளியின் இயேசுகிட்ட இருக்கிறீங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் விலகி போனாலும் மறுபடியுமாக தேவன் உங்களை சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். சரியா? கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால தான் பேதுரு இல்லை, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான். வகை தேடுறதுன்னா என்னது? வகை தேடுதல் அப்படின்னா என்ன? சில பாருங்களேன், ஏமாத்துறதுக்கு வகை தேடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். எங்கள்கிட்ட வாங்க, நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் நாங்கள் உங்களுக்கு 5000 ரூபா தருவோம். 12 மாதம் 20 மாதம் 5000 ரூபா 5000 ரூபா தருவோம். 21வது மாதம் 1 லட்ச ரூபாயும் திரும்ப தந்துடுவோம். நம்ம மக்கள் அப்படியே குளிந்துருவாங்க. வீட்டில் போய் பார்ப்பான், 2 லட்ச ரூபா சும்மா இருக்குது பீரோக்குள்ளே, எடுத்துக்கொண்டே அங்கே கொடுத்துருவான். அவனும் கொடுப்பான். எத்தனை மாதம் கொடுப்பான்? 3-4 மாதம் கொடுப்பான். 10,000 சொன்னபடி நடந்துட்டாருப்பா. கவர் 10,000 வாங்கிட்டேன், நீ வா என்ன செய்ய என்ன அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறவங்களெல்லாம் போய் கூப்பிடுவான். சொந்தக்காரன், பந்தக்காரன், அக்கா, தங்கச்சி. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? நகை தானே இருக்குது, 2 பவுன் வித்துடலாம், அங்கே கொடுத்துடலாம். பார் மாதம் 10,000 ரூபா சும்மா வருது. உடனே இவங்களையும் சேர்த்து விடுவான். அங்கே சேரு இங்கே சேருன்னு சேர்த்து கடைசியில் எல்லாம் பணம் கொடுத்துருவாங்க. கரெக்டாக 4 மாதம், 5வது மாதம், 6வது மாதம் இந்த 2 லட்ச ரூபா பார்ட்டிக்கு எவ்வளோ வந்துருச்சு? 6 மாதத்தில் 60,000 வந்துருச்சு. இப்போ அவங்க ஜூட்னு கிளம்பிடுவான். ஏன்னா அவன் அடிச்சிருப்பான் 1.5 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 10 கோடின்னு அவன் கிளம்பி போயிடுவான். இப்போ எவ்வளோ இவனுக்கு போச்சு? 1,40,000. இந்த அம்மா சொல்லி விட்டுச்சு இல்லை, அவன் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்ல, பேசாம நிம்மதியாக இருந்தவனையும் கெடுத்தது. இது ஒரு கெடுத்துருக்கும். இது 10 பேரை கெடுக்கும், அவன் 10 பேரை கெடுப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா 1000 பேர் 10,000 பேர் கெடுத்துருவாங்க. அப்போ இதுதான், இது எல்லாமே என்ன? இன்னைக்கு வகை தேடுகிறார்கள் மனிதர்களை ஏமாற்றுவதற்கு. வஞ்சக ஆவிகள், வஞ்சகர்கள் இன்னைக்கு அநேகராக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் நாசமாயிடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒன்று சொன்னேன், நான் சொன்னேன்னா அதுவே போயிடும் செய்தி. அது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வஞ்சிக்கிறவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள்.
ஏமாற்றுகிறவர் பெருகி இருக்கிறார்கள், நாசமோசம் பண்ணுகிறவர் பெருகி இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைய கூட ஒருத்தர் வீட்டில் விட்டுட்டு போக முடியல. அதான் வாழ்க்கை ஆயிடுச்சு தெரியுமா? அந்த நாள் அப்படிலாம் கிடையாது. வாலிப பிள்ளைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க, அவங்களும் தாம்புள்ள போல பார்த்துக்கிடுவான். இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. குழந்தைய விட முடியல. படிக்கிற பார்க்குற காரியம்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்குது. அதுதான் சொல்கிறாரு, எவனை விழுங்க, உனக்கு என்ன பலவீனமோ அதை தாக்குவான். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு எது பலவீனமோ நல்லா ஆண்டவரை ஏற்றிட்டு வந்துடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவொன்னே பார்த்தீங்கன்னா குடியை விட்டுருவாங்க, சிகரெட் குடிச்சிருப்பான் விட்டுருப்பான், பொய் பேசுகிறத விட்டுருவாங்க. சிலர்லாம் பொய் பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சில திருடர்களாக இருப்பாங்க, திருடுறதை விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படி பல காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கிட்டால் ஒரு பிள்ளையாக மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து 1 வருஷம் போகும், 2 வருஷம் போகும், 3 வருஷம் போகும். திடீர்னு ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்ப்பார். கல்யாண வீட்டில் எல்லோரும் உட்காந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அதில் ஒரு டீம் இருக்கும், இவர் கூட பழகின டீம் இருக்கும். அவங்க போய் எங்கே போவானுங்க? கல்யாணம்னா என்ன செய்வாங்க? மாப்பிள்ளையே இந்த காலத்துலலாம் வாங்கி கொடுக்குறாரு இப்படி அப்படின்னு. உடனே குடிக்காதால கூப்பிடுவான், இங்கே வா மாப்பிள்ளை, நீ சும்மா வாடா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் சாப்பிட போகிறோம், நீ குடிக்க மாட்டேன்னு தெரியும், நீ வந்து பரிசுத்தமாயிட்ட, நீ பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ சர்ச்சுக்கு போயிட்ட, நீ சபைக்கு போனவன் குடிப்பானா, எனக்கு தெரியும்டா மாப்பிள்ளை, வா சும்மா வா. அங்கே போய் ஒரு உட்காந்துருப்பார், எல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு என்ன ஆகும், அவன் 2 ஆள் ஆகிடுவான். ஒரு ஆளாக இருந்தவன் 2 ஆள் ஆகிடுவான். 3ஆவது ஆள் ஆகும்போது அவன் சொல்லுவான், ஏய் கொஞ்சோண்டு குடிச்சா என்ன, உங்கள் ஆண்டவர் கோச்சுக்காரா, உங்கள் ஆண்டவர் நான் கோச்சுக்க போகிறாரா, குடிடா சும்மா பாரு, என்ன ரொம்ப ஒரேடியாக தாண்டா இவன் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா உரிமை எடுப்பாங்க. கட்சியில் என்ன ஆகும், குடிச்சிடுவான். எல்லாம் முடிஞ்சு பிசாசு கை தட்டி, அப்பா ஒரு வழியாக இவன் என்ன பண்ணிட்டேன், நான் கவுத்திட்டேன். என்ன பண்ணிட்டேன், கவுத்திட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளுடைய பலவீனம் தெரியும், பலன் அல்ல பலவீனம் தெரியும். ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு போர் தொடுக்கிறது என்றால் அந்த நாட்டிலே எந்த பகுதியிலே நுழைந்தால் உள்ளே நுழையலாம் என்பதற்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், நேரம் இல்லை, சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்ன நல்லா கவனிங்க. பாம்பேல அந்த எல்லை பாதுகாப்பு இல்லாதனால டெரரிஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? உள்ள வந்து நிறைய பேரை கொண்டு போட்டு தாஜ் ஹோட்டல்லையும் அடித்து நொறுக்குனாங்க, தீ வச்சு கொளுத்துனாங்க. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்க. என்ன ஏன் சொல்கிறேன்னா, எந்த பகுதியிலே பாதுகாப்பு இல்லையோ அந்த பகுதியில் உள்ள விடுவோம். அதான் வகை தேடுதல். வகை தேடுனா உள்ளே வந்தாங்க, எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சா கடைசி ஒருத்தனை மட்டும் பிடிச்சி கடைசி தூக்கில் போட்டாங்க. அது வேற பிரச்சனை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ளணும்? எல்லா காவலோடு காத்துக்கொள். அப்பொழுது தான் அதிலிருந்து என்ன புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். காத்துக்கொள்ளலைன்னா என்ன பண்ணுவான், தாக்குவான் தாக்குவான். நீங்கள் எதில் பலவீனமாக இருக்கீங்களா? பொய்யே பேச மாட்டாங்க, சில பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் சண்டையே போட மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், அங்கே சண்டையே இருக்காது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவன் அப்படியே ஆக்ரோஷமாவான், பயங்கரமாக சண்டை நடக்கும். கணவன் மனைவிகளை சண்டை நிறுதுளியாக இருக்கும், அடித்து நொறுக்குவேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க யோசிச்சு பார்ப்பேன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சண்டை. அவனும் போய் பார்ப்பான். அப்புறம் தேவசமத்தில் போய் அழுத்து மனம் திரும்பவும் ஒருத்தர் இருக்கான். ஒரு சிலர் இருக்கான், எதை பற்றியுமே கவலைப்படாதவனும் இருக்கிறான். நான் செய்தது நியாயம்னு அவன் பேச வைப்பான், நான் செஞ்சது சரி. அதனால தான் என்றைக்குமே சரி. அப்போ கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடுறான் இல்லையா? அதில் மொதல் வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, என்ன புத்தி இருக்கணுங்க? தெளிந்த புத்தினா என்னது? தெளிந்த புத்தி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன புத்தி? உங்களுக்கு எல்லாருக்குமே புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியும், அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் அறிவாளிகள் தான், புத்திசாலிகள் தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, புத்தி இருக்கு இல்லையா? அது என்ன தெளிந்த புத்தி? சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. சரி, வசனத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 5:21-22 வாசிங்க சீக்கிரம். வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்,
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது எந்த புத்தி இருந்தால் தான் வேலை செய்யும்? சாதாரண புத்தி இருக்கும்போது என்ன செய்ய மாட்டீங்க? நீங்கள் சோதித்து பார்க்க மாட்டீங்க. கூட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்க மாட்டீங்க. எல்லார்ட்டையும் பழகுவீங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைப்பீங்க. ஆனால் தெளிந்த புத்தி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க எதுக்காக நம்மகிட்ட பழகுறாங்க, என்ன விஷயம், இவ்வளோ நாள் நம்மளை வெறுத்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் திடீர்னு பாசம் பொங்கி ஊற்றுது, என்ன விஷயம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? உண்மையா இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை கவுத்துறதுக்குனே வருவான், நம்மளை கெடுத்து நாசம் பண்ணுறதுக்குனே வருவான். அதான் தெளிந்த புத்தி தேவை நமக்கு எப்போவுமே. வாழ்க்கையில் இந்த தெளிந்த புத்தி இல்லைன்னா ஏமாந்துருவான். தெரியுமா உங்களுக்கு? இந்த தெளிந்த புத்தியை குறித்து ஆண்டவரே சொன்னார். அதை புத்தி உள்ளவங்க சொன்னார். 10 கன்னிகைகள் அப்படித்தானே? 10 பேர்ல 5 பேருக்கு என்ன இருந்துச்சு? 10 பேருக்குமே புத்தி இருந்துச்சு. 5 பேர்ல 10 பேருக்கும் புத்தி இருந்துச்சு. 10 பேருமே என்ன வச்சிருந்தாங்க? கையில தீவட்டி வச்சிருந்தாங்க. எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மணவாளன் வர தாமதம் ஆயிடுச்சு. தீவட்டி அணைஞ்சு போச்சு. 10 பேருக்கு எரிஞ்சிச்சு, அணைஞ்சு போச்சு 5 பேருக்கு. இப்போ 10 பேருமே அணைச்சி வச்சுட்டு படுத்துட்டாங்க. இப்போ மணவாளன் வந்துட்டார். இப்போ தீவட்டியை பொருத்தணும். இப்போ 5 பேர் என்ன பண்ணாங்க? நேரம் இல்லை, அதனால சொல்லிட்டு போகிறேன். நேரம் இல்லை, சரியா? தீவட்டி என்ன பண்ணிட்டாங்க? பொருத்திட்டாங்க. இப்போ 5 பேருடைய எண்ணெய் இல்லை. என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எது வேணும்? எரியறதுக்கு என்ன வேணும்? வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? ஆவியானவர் வேணும். ஆவியானவருடைய எண்ணெய். சபையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் அநேகமாக வந்துருச்சு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் பிரியமில்லாத காரியம் உள்ள நுழையுதா இல்லையா? எண்ணெய் இல்லை. என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் என்ன வச்சிருக்காங்க கையில், ஆவியானவர் துணையோடு நடக்கிறாங்க. ஆனால் பேசுறதெல்லாம் எப்படி பேசுவோம் நம்ம? ஆவியானவர் கூட இருக்க மாதிரி கரப்புறா கரப்புறான்னு பேசிகிட்டு இருப்போம். அப்படி இல்லை. ஆவியானவரோடு இணைந்து இசைந்து வாழ்கிற வாழ்க்கைங்கிறதே வேற. அவங்க என்ன விட்டுட்டாங்கன்னா ஆவியானவருடைய துணையை விட்டு விட்டார்கள். தெளிந்த புத்தி இருந்திருந்தால் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் வரும்போதே இந்த 5 பேருக்கு என்ன இருந்துச்சு? புத்தி இல்லை, தெளிஞ்ச புத்தி இருந்துச்சு. 5 பேருக்கு என்ன புத்தி இல்லை? தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அவனும் ஆயில தூக்கிட்டு வந்திருப்பான். இப்போ தெளிஞ்ச புத்தி உங்களுக்கெல்லாம் இருக்கா? இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆவியானவருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆவியானவருக்குள்ளே வளருவீங்க. ஒரே இடத்துல நிற்க மாட்டீங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலையில் எந்திரிச்சு ஆவியானவரோடு தொடர்பு கொண்டு ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு சபை ஆயத்தமாக இல்லை. ஒருத்தர் 2 பேர் ஆயத்தமாக இருக்காங்க. மீதி எல்லாருமே நல்லா தூங்கி, குளிர் நேரம் வேறையா, போத்திட்டு தலையோடு போத்தி தூங்கினா நல்லா இருக்குது இல்லை? இருக்கா இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது, சொல்லுங்க. நல்லா தூங்குறதுக்கு எப்படி இருக்கு? குழு குழுன்னு இருக்கு என்ன? ஆமாம். அப்போ நல்ல தூக்கம்தான் வருது. எந்திரிக்கணும்னு என்ன வரல. சரி, பகலில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, அப்போ எப்படி இருக்கும்? ஒரு கடன் கட்டணும், காலையில் ஒரு 20,000 ரூபா கட்டணும், கையில் காசு இல்லை, ராத்திரி படுக்க போயிட்டீங்க. என்ன வராதுங்க? சொல்லுங்க. தூக்கம் வராது, தூக்கம் போயிடும். விடிய காலையில் 12 மணிக்கே எழுந்திரிச்சு, ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு இறங்கும் சொல்லுவோமா? விதவேன் வீட்டில் என்னையே பெருக பண்ண தேவன், கொஞ்சம் பெருக பண்ணுங்க ஐயா, கடன் அடைங்கன்னு கூப்பிடுவோமா இல்லையா? கூப்பிடுவோம். தங்கள் ஆபத்து காலத்திலோ என்னை கருத்தாய் தேடுவார்கள். நோக்கி கூப்பிடுவார்கள், கருத்தாய் தேடுவார்கள். ஓசியால வாசி பாருங்க. அதனால ஆபத்து காலத்தில் கருத்தாய் தேடுவாங்களாம். நாம் எப்போ தேடுறோம்? தேட மாட்டோம். ஆபத்து காலம் வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் வேண்டாம். தினமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும். அதுக்கு தெளிந்த புத்தி வேணும். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. உங்களுக்கு எல்லாருக்குமே 5 இல்லாமல் இருக்கலாம், 2 இல்லாமல் இருக்கலாம், 1 இல்லைன்னு சொல்லவே முடியாது. பை பர்த்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் இந்த குழந்தை ஒன்று, சின்ன பிள்ளை இருக்கு பாருங்க, இந்த குழந்தை, அதுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருப்பார். அது இல்லாமல் பூமியில் யாரையுமே பிறக்க வைக்கிறது, அது புறஜாதியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஜீவனையும் சுவாசத்தையும் ஆவியும் கொடுக்குறவர் நம்ம கர்த்தர் தான். புரியாமல் வேணா இருக்கலாம், ஆமாம், தெரியாமல் இருக்கலாம், அவன் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். ஆவிகளின் பிதா அவர் தான், சுவாசத்தை கொடுக்குறவர் அவர் தான்.
ஆயுசு நாட்களை பெருக பண்ணா குறைக்கலாம், எது வேணாலும் அவரால் பண்ண முடியும். ஒரு ராஜ்யத்தை அழிக்க முடியும், உருவாக்க முடியும். இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும். அதை புரிஞ்சுக்கிடணும். அந்த குழந்தைக்கு இந்த பாருங்க, அவன் கவனிக்குது பாருங்க, என்னடா அது நம்மளை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், ரொம்ப அங்கே பாருங்க ரொம்ப சீரியஸாக வேறப்பா. அங்கே பாருங்க, எவ்வளோ கவனமாக. இவ்வளோ நேரம் ஊரை சுற்றிப்படியே பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே என்னமோ நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கடா அப்படின்னு. சரி, ரைட்டு, உடனே தான் பேசுகிறேன். அப்போது இதுக்கு ஒரு தாளந்து உண்டுங்க. இது ஒரு வயசு வரும்போது அது வெளிப்படும். உங்களுக்கும் ஒரு தாளந்து இருந்திருக்கும், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. உண்மையை சொல்கிறேன், இல்லை எனக்கு தாளந்தே கிடையாதுங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கிருபை, ஒரு தாளந்து இருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருப்போன்னு கேட்டிங்கன்னா, புதைச்சி நல்லா குழியை நோண்டி, சின்ன கொஞ்சம் குழி நோண்டினா கையில் அமுட்டுருமுன்னு ஆழமாய் நோண்டி புதைச்சி வச்சுருப்போம். அதை விட்டுட்டு எப்போவுமே சரி, நம்முடைய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி உள்ளவர்களை 5 10 எப்படி ஆக்கலாங்கிற சிந்தை மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அப்போ தெளிந்த புத்தி இருந்து என்னத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன, சரிங்களா? நேரம் பத்தலை, முடிஞ்சிருச்சு, அதனால் சொல்கிறேன். நல்லா சொன்ன காரியங்களை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இது ஒவ்வொன்றுமே ஒரு பிரசங்கம். தயவுசெய்து நீங்கள் எதுவும் மனசு வருத்தப்பட்டுக்காதீங்க. இது முடிவு சமீபமாயிட்டுங்கிறது ஒரு பிரசங்கம், தெளிந்த புத்திங்கிறது ஒரு பிரசங்கம், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது ஒரு பிரசங்கம், இது ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள்ங்கிறது எல்லாம் தனித்தனி பிரசங்கம். சரியா, கிட்டத்தட்ட அதில் 7-8 பிரசங்கம் இருக்குது. நான் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கலான்னு நினச்சேன், முடியல. பரவாயில்லைங்க, அதனால் ஒன்றும் இல்லை. கேட்ட வரைக்கும் விட்டுறாதீங்க. முடிவு சமீபமாயிடுச்சு. ஏன்னா பாஸ்டர் 2 தடவை வாட்சை பார்த்துட்டார். சரியா, அதனால் நான் கிளம்ப போகிறேன். போதும், இதுக்கு மேலே நீங்களும் எல்லாவற்றும் முடிவு சமீபமாயிடுச்சு. தெளிந்த புத்தியோடு கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. எழுந்திருந்து பாடுவோம்.
ஆசீர்வதிக்க இவனுக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பேதுரு மூலமாக எங்களுக்கு அநேக விஷயங்களை உடைய தாசன் மூலமாய் பேசினீர். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தைப்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், செழிப்பான் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து நாங்கள் வெற்றி அடைய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகம் பொல்லாத உலகம், இருள் நிறைந்த உலகம், வஞ்சிக்கிற உலகம், ஏமாற்றுகிற உலகம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடுகிற அந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ள கிருபதாரம், பரிசுத்தத்தையும் ஜெப வாழ்க்கையும் தெய்வீகத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் கூட இருந்து வழிநடத்தும். அருமையான தாசனை அவருடைய தொழிலையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வந்து வேத வாக்கியங்களை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வராத தெய்வ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய அடிமைத்தனத்தின் ஆவியை முறித்து பிசாசுக்கு கீழ்ப்படிவதோட தேவனுக்கு கீழ்ப்படிவது மேலே என்று நினைக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது செலுத்தப்பட்ட காணிக்கைக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து சகல வியாதிகளை என் தேவனாகிய கர்த்தர் விலைக்குப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மகிமையும் கனமும் வல்லமையும் மாற்றமையும் இங்கே வெளிப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும். வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும். தெய்வ நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து வசனம் சொல்லக்கூடியவர்கள் உருவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே என் முழுமை பரிசுத்தமுள்ள நாமத்தை சோதரி, மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் தேவனுடைய சமாதானம் நம்மளோடு உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதாக்காலம் கூட இருப்பதாக. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் தேவனுடைய சமாதானம் நம்மளோடு உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமே. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ். எல்லாருக்கும் டீ இருக்கு, குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.